நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பல எதிர்ப்புகள், பல மிரட்டல்கள் இருப்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அது மட்டுமல்லாது அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பல முறையும் கூறியிருப்பார். என்னதான் அண்ணன் சீமான் அவர்கள் 13 ஆண்டு காலமாக மக்களுக்கு நன்மைகளை செய்து வந்தாலும் அதை பிடிக்காத பலரும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தற்பொழுது வரை மிரட்டல்கள் கொடுத்துக் கொண்டேதான் வருகின்றனர். அதிலும் குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதே நாம் தமிழர் கட்சி தொண்டர்களின் மிகப்பெரிய வாக்குறுதியாகவே இருந்து வருகிறது. என்னதான் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களுக்கு சென்றாலும் 10 காவலர்களே இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது 20ற்கும் அதிகமான காவலர்களை தற்பொழுது பணி நியமனம் செய்யும். என்னதான் 10 காவலர்கள் இருந்தாலும் தற்பொழுது 20 காவலர்கள் வரை அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பாதுகாப்பாக இருக்கின்றனர். இதுவே மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதுவும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் 3வது பெரிய கட்சியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறியதற்கு பின்பே இவ்வளவு பெரிய பாதுகாப்பை காவல்துறையினர் தற்பொழுது கொடுத்துள்ளனர். எங்களுக்காக முடிந்த பாதுகாப்பினை நாங்கள் தருவோம் என அவர்கள் உறுதியளித்ததாகவும் தற்பொழுது செய்திகளானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது.